சென்னை தாம்பரம் கிஷ்கிந்தா சாலையில் உள்ள பாலம் சேதமானதால் மாற்றுப்பாதையில் சென்ற வாகனம் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மீரானிடம் கேட்போம். மீரான், வணக்கம். இந்த விபத்து தொடர்பான கள விவரங்கள் என்ன? விரிவாக விவரிங்க. வணக்கம். சென்னை தாம்பரத்திலிருந்து தர்கா செல்கின்ற அந்த கிஷ்கிந்தா சாலையில் மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கும் பணிகளை நெடுஞ்சாலைத்துறையினர் செய்து வருகிறார்கள். அந்த பகுதியில் இருக்கின்ற மழைநீரானது நேரடியாக அடையாறு ஆற்றுக்கு வரும் வகையில் அந்த பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மழைநீர் வடிகால் கால்வாய்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக அந்த சாலை ஓரத்தில் பொக்லைன் இயந்திரங்கள் மூலமாக பள்ளம் எடுக்கும் பொழுது அந்த தர்கா சாலையிலிருந்து இந்திரா நகர் செல்கின்ற சாலைக்கு செல்கின்ற சிறு பாலமானது அந்த மண்ணில் புதைந்து கவிழ்ந்தது. இதன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கின்ற இந்திரா நகர், அதே போல வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு, அன்னை அஞ்சு நகர் உட்பட பல்வேறு பகுதியில் இருக்கிறவர்கள் அந்த பகுதிகளுக்கு குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வருகிறார்கள். தற்போது அந்த சேதமான பாலம் பகுதியில் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் அந்த சேதமான பாலத்தை சீரமைக்கும் பணிகள் இதுவரை நடைபெறவில்லை. இந்த நிலையில் அதே பகுதியில் அந்த பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் பயன்படுத்துவதற்காக வெங்கடேஸ்வரா நகர் பகுதியிலிருந்து ஒரு தற்காலிக சாலை தாம்பரம் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டது. அந்த சாலையில் இருந்து தற்போது இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த சாலையை பொறுத்த வரைக்கும் ஆட்டோக்கள், கார்கள், இருசக்கர வாகனங்கள் செல்லும் வகையில் தான் அந்த சாலை தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கின்ற உள்ளிருக்கிற பகுதிகளுக்கு தண்ணீர் லாரி போவதற்காகவோ பள்ளி வாகனங்கள் செல்வதற்கான வசதியா அந்த சாலையில் இல்லை. அதே போல இன்று அந்த பகுதியில் வீட்டு உபயோகப் பொருட்களை ஏற்றி செல்லும் பொழுது இந்த வாகனமானது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. உடனடியாக அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்கள் அந்த வாகனத்தில் விபத்தில் சிக்கியவர்களை மீட்டு உடனடியாக அவர்களை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்காலிகமாக இந்த சாலை அமைக்கப்பட்டிருந்தாலும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு வசதியாக இல்லை. அந்த பகுதியில் பள்ளி வாகனங்கள், தண்ணீர் லாரிகள் செல்லும் உட்பட அனைத்து வாகனங்களும் செல்லும் வகையில் தற்காலிக சாலை அமைத்து தர வேண்டும் என்று தாம்பரம் மாநகராட்சிக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி மீரா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.